பேசுறேனுங்க என்றாது அம்மனி செவலையோட வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க பாருங்க. அங்க அப்படியே போய் மேய்ச்சிட்டு வரலாம்ட்டுங்க. எல்லாம் கொஞ்சம் அப்படியே பச்சை உளுந்து கிடக்குதுங்க. சரி அப்படியே அவ்வளோத்தாலும் 4 மாடு கட்டிக்குது. சரி இவளையும் கொண்டு போய் மேய்க்கலான்ட்டு தானுங்க. என்னங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, செவலை எதை பற்றி பார்க்க போறோம்? செவலை போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறா. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக யாராவது மாடு வாங்குறீங்கன்னா அது எப்படி பார்த்து வாங்குறதுன்னு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ரகத்தில் மாடு வாங்குறது, எத்தனை மாடு வாங்குறது, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்கோ. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்க, போய் வீடியோ பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த செவலை சத்தை கட்டிட்டு வரணுங்க, மேயிட்டு நம்ம அதுக்குள்ளே பேசி முடிச்சிருவோம். என்னங்க நான் சொல்கிறது, நம்மளையே போய் மேயலாமா? அவளுக்கு ஒரே பசிங்க, போய் மேய்க்கு வச்சுட்டு வரணுங்க. சரி நடந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆடு மேய்ச்சி ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு கொஞ்சம் வெட்டாப்பில் இருக்குதுங்களா. அப்புறம் மழை பெஞ்சதுக்கு அங்கங்கே அப்படியே கொஞ்சம் பச்சை விழுந்துக்குதுங்க. சத்து அப்படியே மேய்க்கலாமன்ட்டுங்க மேய்ச்சிட்டு இருக்கிறோமுங்க. அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே ஒரு மாடு வந்து நம்ம எப்படி வாங்கணும், எப்படி வளர்த்தணும், இப்படி நிறைய வீடியோ, அதுக்கு மாட்டுக்கு என்னென்ன பிரச்சனை வருங்கிற நிறைய வீடியோ போட்டிருக்கிறேங்க. அது நம்மளோட சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துக்குங்க. இப்போ வந்து மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு மாடு வாங்கி வளர்க்குறோம், அதில் வருமானம் இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் அதை பற்றி தான் வீடியோ போட போகிறேங்க. கண்டிப்பாக இப்போ புதுசாக மாடு வாங்குறவங்களுக்கு தான் நான் மெயினாக சொல்கிறேனுங்க. ஏற்கனவே மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இல்லை நம்ம புதுசாக ஒரு தோட்டம் வாங்கிக்கலாம், இல்லை புதுசாக ஒரு மாடு வளர்த்தலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோங்க. சரிங்களா? புதுசாக மாடு வாங்குறவங்க மெயினான விஷயம், நான் மாடு எப்படி பார்த்து வாங்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாடு வளர்த்துறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் இடம் இருக்கணுங்க. கண்டிப்பாக இடம் வேணுங்க. கடைசிக்கு சொந்தமாக இல்லைனாலும் ஒரு குத்தகைக்காவது எடுக்கணுங்க. காடு வந்து ஒரு குத்தகைக்காவது காடு பிடிக்கணுங்க. எதுக்காக நான் சொல்கிறோம்னா, இப்போ ஆடு வந்து நீங்கள் காடு இருந்தாலும் இடம் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆடு நம்ம எப்படி வேணால் வளர்த்திக்கலாமுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்டுக்கு வந்து மாட்டளவுக்கு ஆட்டுக்கு பராமரிப்பு கிடையாதுங்க. அந்த ஆட்டோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அந்த அளவுக்கு இதுக்கு அதாவது மாட்டோட பராமரிப்பு ஆட்டுக்கு கிடையாது. நீங்கள் மாடியில் கூட ஆடு வச்சு வளர்த்தலாமுங்க. இப்போ டவுனுக்குள்ளே இருக்கிறீங்க, மாடியில் கூட இப்போ நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. செட்டு போட்டுடுறாங்க, அதுக்கு வேணுங்கிற தீவனமெல்லாம் வெளியே இருந்து கொண்டு வந்துடுறாங்க. அது உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு கிடையாது பராமரிப்பு. அது ரொம்ப போய் தீவனம் அதிகமாக செலவாகணும் அதெல்லாம் கிடையாது. ஆனால் மாட்டுக்கு அப்படி கிடையாது. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா மாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 உணவகமுங்க. ரொம்ப 3 உணவு கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம கொடுத்தே ஆகணுமுங்க. முதல் உணவு வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனமுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடர் தீவனம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உலர் தீவனம். உலர் தீவனம் என்னென்னு கேட்டிங்கன்னா குச்சி புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, மாவு, தவிடு, மக்காச்சோள மாவு, இப்படிங்கிற பல வகையான விஷயங்கள் அதில் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரிங்க. ஸோ இது மொத்தம் 3 தீவனம் கம்பல்சரி கொடுக்கணுங்க. ஞாபகம் வச்சுங்க. பசுந்தீவனம், அப்புறம் பார்த்திங்கன்னா அடர் தீவனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலர் தீவனம். இந்த 3 தீவனம் கம்பல்சரி மாட்டுக்கு கொடுத்தே ஆகணுங்க. ஆனால் ஆட்டுக்கு அப்படி கிடையாது. ஏதோ ஒரு தீவனம் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் போதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து காடு இல்லாமல் மாடு வளர்க்குறதுக்கு ஆசைப்பட வேண்டாமுங்க. அது ரொம்ப, ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஒன்றும் இல்லைங்க, டவுனுக்குள்ளேயும் மாடு வளர்த்திட்டு தான் இருக்கிறாங்க. நான் வளர்த்தலாம் சொல்லிங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் கம்மியாக தான் இருக்குமுங்க. அடர் தீவனம் நிறைய வச்சுருப்பாங்க, உலர் தீவனம் வச்சுருப்பாங்க. ஆனாலும் இந்த கிராமத்திலேருந்து வளர்கிற மாதிரி மாட்டோட செழிப்பு டவுனுக்குள்ளே இருக்கிற மாட்டுக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த தீவனத்தில் கரெக்டாக கொடுத்துட்டு வரும்போது மட்டும்தான் மாட்டுக்கு பால் வந்து கரெக்டான டிகிரி வருங்க, அதாவது ஃபேக்ட் வருங்க. நம்ம ஏதோ கிடைக்கிறத வச்சு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்தளவுக்கு இந்த கிராமத்தில் வளர்கிற மாட்டோட பாலில் இருக்கிற சக்தி வந்து டவுனுக்குள்ளே இருக்கிற மாட்டுக்கோட பாலுக்கு கிடைக்காது. அதான் உண்மைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அது எப்படிங்க, நம்ம வந்து அங்கே நான் நிறைய பக்கம் பார்த்துக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் நான் டவுனுக்குள்ளே நிறைய பேர் மாடு மேய்ச்சி பார்த்துருக்கேன். ஒரு குடம் கொண்டு போய் ஒரு குடம் வந்து ஒரு 10 வீட்டுக்கு பொதுவாக இந்த காம்பவுண்டு வீடு அப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கொண்டு போய் வச்சுருவாங்க. அவங்க வந்து இந்த அரிசி கழிஞ்ச தண்ணி, அது என்னென்னமோ அது இட்லி, பழைய குழம்பு, கழனி தண்ணி, அது என்ன அதுக்கு பேர் கழனி தண்ணிங்க மொத்தமாக, அது எல்லாத்தையும் ஒரு குடத்துல ஊற்றி வச்சுருவாங்க. இந்த மாடு வளர்த்துறவங்க போய் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க சூழல் அங்கே அப்படித்தான் இருக்குங்க. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் அப்புறம் உழைக்கணும் இல்லைங்களா? ஸோ அவங்களும் வாழணும். அப்போ அவங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க மாடு வளர்த்துறாங்க. ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, புதுசாக யாராவது மாடு வளர்த்துற மாதிரி இருந்தால் தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் தோட்டத்தில் வச்சு மாடு வளர்த்துற மாதிரி பாருங்கள். டவுனுக்குள்ளே வச்சு வளர்த்தலாமுங்க. நான் எப்பயும் சொல்கிறேன் வளர்த்த முடியாதுன்னு கிடையாது. ஆனால் அதில் வந்து இந்த மாட்டுக்கும் அந்த மாட்டுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வளர்த்துறவீங்க முதல்ல 2 மாட்டில் ஆரம்பிங்க. எடுத்தோடனே நம்ம ஒரு 5-6 மாடு டோட்டலாக போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படி பண்ணாதீங்க. அளவாக 2 மாடு போதும். அந்த 2 மாட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது கூட எப்படி எடுக்கணும்னா, ஒன்று வத்தக்கறவை, இன்னொன்று வந்து கறவைங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த 2 மாதிரி தான் தேர்ந்தெடுக்கணும். இது என்ன வத்தக்கறவை, இது என்ன கறவைன்னு கேட்டிங்கன்னா,
கறவைங்கிறது ஆல்மோஸ்ட் பால் கறந்துட்டு இருக்கிற மாடுங்க சரிங்களா. நம்ம கறந்துட்டு இருக்கிற மாடு. வத்த கறவைனா பால் வந்து கறக்க மாட்டோம், அதாவது செனையாக இருக்குமுங்க. ஒரு 8 மாதத்துக்கு மேலே இருக்குது அந்த மாடு. வத்த கறவை ஆயிடுச்சுப்பா, அது இப்போ கறக்கிறது இல்லை. ஏன்னா சில பேர் வீட்டில் 8 மாதத்துக்கு மேலே பால் கறக்கிறது விட்டுருவாங்க. அந்த மாதிரி வத்த கறவை 2 மாதத்தில் ஈன போகுது, இன்னொரு 10 நாளில் ஈனிரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி மாடு வந்து வாங்குங்க. ரெண்டுமே வத்த கறவையை வாங்கும் போது என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா எப்படியும் அது ஒரு 4 மாதம் நீங்கள் உங்கள் கை காசை போட்டு நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது மறுபடியும் கண்ணின்ற வரைக்கும் உங்களுக்கு சிரமம். கண்ணின்னாலும் ஒரு வாரத்துக்கு 1 வாரங்கிறது 10 நாளுங்கிறது வந்து பால் நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஸோ எடுத்துக்க மாட்டாங்க கறக்கிற இடத்துல. அதனால் நீங்கள் அதுவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இல்லைப்பா நான் ரெண்டுமே கறவையாக வாங்கிக்கிறனாலும் அது உங்களுக்கு சிரமங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டுமே கறவையாக வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 அட் டைமில் செனை ஊசி போட வேண்டியதாக இருக்கும். அப்போ 2 செனை ஊசி போட்டால் 4 மாதத்துக்கு உங்களுக்கு வருமானமே இருக்காது. அதனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பக்குவமாக அந்த புதுசாக வாங்குறவங்களுக்கு தான் நான் மெயினாக சொல்கிறேன். ஒரு வத்தக்கறவை ஒரு கறவை அப்படி வாங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு 2ல் ஆரம்பிங்க. கொஞ்சம் ஒரு 4-5 மாதம் உங்களுக்கு இதெல்லாம். ஏன்னா இது ஏன் நான் 2 மாடுன்னு தெளிவாக சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த 2 மாட்டில் தான் 10 மாடு வளர்த்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நீங்கள் இதில் பார்க்க முடியும். என்ன விஷயம்னு கேளுங்க, நீங்கள் இந்த 2 மாட்டை பராமரிக்கும் போது தான் அதுக்கு என்னென்ன நோய் நொடிகள் வருது, அதுக்கு எந்தெந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 2 மாட்டை வச்சு நீங்கள் கற்றுக்குவீங்க. அப்புறம் என்னங்க நீங்கள் அடுத்து மாடு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாங்க. நீங்கள் ஒட்டுக்க ஒரு 4-5 மாட்டை வாங்கி வச்சுட்டு உங்களாலேயே அது பார்க்க முடியாதுன்னு சொல்லப்போனால் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது, அது எப்படி நம்ம நம்மளோட இதுக்கு கொண்டுட்டு வர்றதுன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிருங்க. அதனால் முதல்ல 2 மாடு வாங்கிக்கிங்க சரிங்களா. இது வந்து முடிஞ்ச வரைக்கும் இது நம்ம வந்து ஆண்கள் தான் வந்து பார்க்கணும் இல்லைங்க. அவங்க வேலைக்கு போயிட்டா கூட இல்லத்தரசிகள் சும்மா ஜம்முன்னு மாட்டை பார்க்கலாமுங்க. ரொம்ப ஈஸி. இதுக்கு மெயினான சொன்னது இந்த தீவனம் 3 வகையும் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் காடு குத்தைக்கு பிடிச்சதா கம்மங்கிராஸ் எல்லாம் போட்டுக்கலாமுங்க. மற்றபடி தட்டெல்லாம் நம்ம விலைக்கு வாங்கி நம்ம போர் போட்டுக்கலாமுங்க, தட்டு போர் போட்டுக்கலாமுங்க. அப்புறம் உணர் தீவனம் நமக்கு எப்படி இருந்தாலும் மூட்டையில் வாங்கிட்டு வந்து போடுறதானுங்க வீட்டில். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம மாடு வாங்கணுங்கிறதே யோசிக்கணுமுங்க. வாங்கி வச்சுட்டு ஒரு சாலையில் வச்சு எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு வளர்த்துக்குங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, மெயினான முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, மாடு வாங்குறீங்க தயவு செஞ்சு மடியை பார்த்து மட்டும் மாடு வாங்காதீங்க. மடியை பார்த்து வாங்காதீங்க. ஏன்னா மடி பெருசாக இருக்குதுன்னு நினச்சி போட்டு மாட்டை வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப சிரமங்க. அதனால ஏகப்பட்ட அவஸ்தை நாங்கள் பட்டுட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு வீடியோவே போடுறோம் சரிங்களா. அதனால் நீங்கள் அந்த மாதிரி மட்டும் மடியை பார்த்து மட்டும் வாங்காதீங்க. அப்புறம் மாடு எப்படியெல்லாம் வாங்கணும், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் எந்த மாதிரி வாங்கணும், அதுக்கு எப்படி அது வாங்கணும் எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீவனமெல்லாம் கொடுத்துட்டு இது சரியான படிக்கு இந்த 2 மாட்டை மட்டும் நீங்கள் 1 வருஷம், அதாவது எப்படி நீங்கள் வாங்கும்போது ஒன்று வத்தக்கறவையை வாங்கிட்டு வருவீங்க, இன்னொன்று கறவையாக வாங்கிட்டு வருவீங்க. அப்போ நீங்கள் இந்த வத்தக்கறவை கண்ணு ஈனும் போது இந்த கறவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, இதுக்கு செனை ஊசி போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் மாடு வாங்கும்போது 2 ஈத்து 3 ஈத்துக்குள்ளேயே வாங்குங்க. இல்லை தலை ஈத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, 4 ஈத்து 5வது ஈத்தெல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது உங்களுக்கு கை நஷ்டமுங்க. அது வாங்கி வச்சு பிரயோசனமே இல்லைங்க. ஏன்னா குறைஞ்சது ஒரு 8 ஈத்து 9 ஈத்து வச்சுருப்பீங்க, 8 ஈத்து வைப்போங்க, இல்லாட்டி அப்படியே கொடுத்துருவோம் மாடு. அதுக்கிடையில மாட்டுக்கு எப்படி உடல்நிலை சரியில்லாமல் போகுது, நம்ம பராமரிக்கிறது தான் இருக்குது. சிலதெல்லாம் உடல்நிலை ரொம்ப சரியில்லை, நம்ம வச்சுருந்து பிரயோசனம் இல்லை. அதனால் வாங்கும் போதே முதல்ல வாங்குறவங்களுக்கு நான் சொல்கிறேனுங்க, ஃபஸ்ட் ஈத்தாக வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தலையீத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது முதல் டெலிவரி, அது அந்த மாதிரி தலையீத்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா 2வது ஈத்து வாங்குங்க. அதுவும் கிடைக்கவே 3வது ஈத்துக்குள்ளே, அதாவது இப்போ செனையாக இருக்குது நீ கண்ணின்னா 3வது ஈத்துப்பா அப்படிங்கிற அதுக்குள்ளே மட்டும் வாங்குங்க. அதுக்கு அதிகமாக இது போய் வாங்கிடாதீங்க. பணம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சி மட்டும் வாங்கிடாதீங்க. அது உங்கள் கை கண்டிப்பாக நஷ்டமாயிருங்க சரிங்களா. இப்படி தாங்க மாடு வாங்கணும். அதனால் நான் சொன்ன மாதிரி ரகம் பிரித்து வாங்குங்க சரிங்களா. சரிங்க அம்மணி, மாடெல்லாம் வாங்கியாச்சு, இதில் எப்படி பால் கறவை, இதில் நமக்கு எப்படி வருமானம், இதெல்லாம் தானே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் நல்ல முழு விளக்கத்தோடு உங்களுக்கு வந்து சொல்கிறேனுங்க. நான் உங்கள் வில்லேஜ் அம்மணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமான விஷயங்க கமெண்ட் பண்ணி போடுங்க சரிங்களா. சரிங்க நம்ம போயிட்டு வரணுங்க. உங்கள் வில்லேஜ் அம்மனிங்க, மாடு தண்ணி கட்டுறதுக்கு நேரமாச்சு, வரணுங்கோ.